வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வந்துன்னு நீங்க எவ்வளவு சேமிச்சு வைக்கிறீங்க? இந்தியாவில் இப்ப வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி கடந்த 5 வருஷத்துல மக்களுடைய சேமிப்பு எந்த அளவுக்கு குறைஞ்சுக்கிட்டு வருதோ அதை விட 2 மடங்கு செலவு செய்யற விதம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத கேரெட்ஜ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இது எதனால எவ்வளவுதான் பினான்சியலா நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு பிளான் பண்ணி கணக்கு எழுதி பண்ணினாலும் நம்மளால ஏன் இந்த ஒரு பினான்சியல் லிட்ரஸியை அட்டைன் பண்ண முடியல? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். 2022 பினான்சியல் 2022 ஜிடிபியில 20% வந்து சேவிங்ஸ் இருந்தது. ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் இருந்தது. அது 2023 18.6%, 2024 18.1%, ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் 6% குறைஞ்சுக்கிட்டே வருது. இது இன்னும் குறையும். இதுக்கு மெயினாக 2 காரணம் இருக்கு. ஒன்று இந்த மிடில் போர்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் மிடில் போர்ஷனே போயிடுச்சு. எய்தர் நீ ஒரே பணக்காரனாக இருக்க முடியும், இல்லாட்டா நீ ஒரே அடியாக ஏழையாக இருக்க முடியும். இந்த நடுத்தர வர்க்கம்ங்கிறதே காணாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது போயிடுச்சு. இதோட தொடக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி 2016-17 மெதுவாக ஆரம்பிச்சு 2020க்கு இந்த பேண்டமிக் முடிஞ்சு ஒரு பெரிய ரைஸ் இருந்தது. போஸ்ட் பேண்டமிக் ரைஸ் முடிஞ்ச அப்புறம் 22லேருந்து ஐடியில் கூட வேலை எடுக்கிறது நின்று போயிடுச்சு. பேண்டமிக் போது இருந்தது, பேண்டமிக் முடிஞ்சோடனே இருந்தது. அதுக்கப்புறம் ஆள் சேர்க்கறது கம்மியாயிடுச்சு. சென்னை மாதிரி ஒரு ஊரில் பெரிய ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறத இந்த ஐடி இது மாதிரி சர்வீசஸில் தான் இருந்தது. ஆட்டோமொபைல், எஃப்எம்சிஜி இதெல்லாம் சேல்ஸு குறையவே அங்கேயும் ஆள் எடுக்கிறது கம்மியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த நடுத்தர வர்க்கம் சொல்கிறதே இன்னைக்கு காணாமல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. பல இண்டஸ்ட்ரி மீடியா, இப்போ நீங்கள் மீடியா இண்டஸ்ட்ரி தான் நீ வந்திருக்கிற, அதில் ஒரு 20-25% ஆல்ரெடி வேலை போயிடுச்சு. இப்போ டிஸ்னியும் ஸ்டாரும் சேர்ந்தது, டிஸ்னி ஹாட் ஸ்டார், அப்புறமா ஸ்டார் டிஸ்னியும் ஜியோவும் சேர்ந்ததில் இன்னும் பல பேருக்கு வேலை போயிடுச்சு. சினிமா முன்ன மாதிரி இல்லை. சினிமாவில் வேலை செஞ்சிருந்தவங்களுக்கும் வாய்ப்பு குறைதல் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஹவ் பீன் லாஸ்ட். அண்ட் இப்போ இந்த ஏஐயோட த்ரெட் வந்ததுனால மைக்ரோசாஃப்டில் ஒரு 9,000 வேலை போயிடுச்சு. ஏஐ இன்ஜினியரிங்கில் அமேசானில் ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது 27,000 பேருக்கு வேலை போயிடுச்சுங்கிறார் அவர், வேர்ல்டு வைடு. அதை தவிர இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். அது ஏன்னா அமெரிக்காவில் வட்டி விகிதம் ரொம்ப லோவானதுனால இந்த பணத்தை பெரன் பண்ணுறதுக்கு கம்பெனி ஆரம்பித்தது நிறைய இருக்குது. ஜொமாட்டோ, ஸ்விக்கிலாம் அதில் தான் சேரும். பைஜூஸ் இது மாதிரி பல, ஓலா, ஓயோ இது மாதிரி பல கம்பெனிகள் நிறைய 50,000 60,000 சம்பளம் கொடுத்த வேலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவங்களோட ஹோல் தான் இந்த பெரிய ஹோல். இது மாதிரி வேலை குறையறச்ச வேலையில் இருக்கிறவங்களுக்கே, இப்போ ஐடியில் வேலையில் இருக்கிறவங்களுக்கே சம்பள ஹைக் 2%, 3%, 1% தான் கொடுக்குறாங்க. இல்லாட்டா நீ வேலையை விட்டு போய்க்கோ அப்படின்னு விடுறாங்க. ஸோ அவங்க விலைவாசி போன 4-5 வருஷத்தில் ஆவரேஜாக 5-6% ஏறி இருக்குது அவங்க ரெக்கார்டு படியே. ஸோ உங்கள் எக்ஸ்பென்ஸும் 30% ஏறி இருக்குது, சம்பளம் 3-4% தான் ஏறி இருக்குங்கிறச்ச அவனால் செலவே மேனேஜ் பண்ண முடியாது. அவன் எப்படி போய் சேவிங்ஸ் பண்ணுவான்? அண்ட் நீங்கள் சொல்கிற மிடில் கிளாஸுங்கிறது மிடில் கிளாஸே இல்லை. டாப் 1% to 5% ஆஃப் இந்தியா தான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதே 1.5 கோடி 2 கோடி பேர் தான் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சில பேர் இன்கம் எல்லாம் மறைச்சு பண்ணுறவங்க ஒரு 5-6 கோடி பேர் தான் இருப்பாங்க. 140 கோடியில். ஆமாம், இன்கம் ஃபைல் பண்ணுறவன் 1 கோடி. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவன் அது இது பண்ணுறவன் தான் நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட 6 கோடி பேருக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ இவங்க எங்கேருந்து சேவிப்பாங்க? ஸோ இப்போ நீ சென்னை மாநகரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க, ஒரு 70-80,000 ரூபாய் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 20,000 ரூபாய்க்காவது ஒரு வீடு பார்க்கணும், ஒரு வண்டி இஎம்ஐன்னு போட்டிங்கன்னா இன்னொரு 10,000 ரூபா, ஒரு ஈகோக்கு காரையும் வச்சுருப்பான், பைக்கையும் வச்சுருப்பான், அதெல்லாம் சேர்த்தா ஒரு 15-20,000 ரூபா.
கார், செல்ஃபோன் இஎம்ஐ. இந்த இஎம்ஐ கணக்கெல்லாம் போட்டிங்கனாலே அது ஒரு 20,000 வரும். 20,000 வாடகை பில்னா 2 பசங்க ஸ்கூலுக்கு கீழுக்கு போகிறதுக்கு என்ன? ஸோ ஒரு கப்புள் 4 பேர் இருந்தாங்கன்னா, அம்மா அப்பா கூட இருந்தாங்கன்னா, ஒரு ஏர்னிங் மெம்பர்னா ஆல்ரெடி பிலோ மிடில் கிளாஸில் 5 பேர் வந்து ஒரு ₹1,00,000 சம்பளம் இருந்தால் மாதம் 20,000 தான். ஸோ 40,000-50,000 சம்பளம் வாங்குறவங்க கூட இன்றைக்கி ரேஷன் டிபெண்ட்டாக இருக்கான். ஏன்னா 1 வேலை வாய்ப்பு இல்லை, 2 சம்பளம் ஏறலை, ஆனால் எக்ஸ்பென்ஸ் ஏறி இருக்கு. இதுதான் காரணம். ஓகே சார், இப்போது செலவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் நம்மளை அதிகமாக செலவு பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? செலவுங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் மணி ரைஸ். அது காஸ்ட் ஆஃப் என்ன? காஸ்ட் ஆஃப் மணி தான். இன்ஃப்ளேஷன் தான் மெயின் ப்ராப்ளம். நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸை க்ரீப்பை 2 விதமாக இருக்கலாம். உங்கள் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸை க்ரீப்பப் பண்ணலாம். தட் இஸ் யூ மே ஸ்பெண்ட் மோர் மணி. பட் அது ரொம்ப கம்மி. மெயினாக என்னென்னா, இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஓடுறதுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் ஏற்றுவான், கேஸ் சிலிண்டர் விலையே 1000. 10 வருஷத்துக்கு முன்னாடி 400 இருந்ததே நீங்கள் 1000 ஆக்கிட்டான். 50 ரூபா 60 இருந்த பெட்ரோல் 100 ஆக்கிட்டான். நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் உங்கள் சம்பளம் ஏறலான விலைவாசி ஏறுதுன்னா நீ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? 60 நல்ல அரிசி 60 ரூபா கிலோங்கிறாங்க. பட் இப்போ என்ன மாதிரி பணக்காரனுக்கு இட் இஸ் இம்மெட்டீரியல். நீ 20,000 சம்பாதிக்க 20,000 நான் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்க. சாப்பாட்டு அனதர் எக்ஸ்பென்ஸ் எனக்கு அது கூட ஆகாது. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 10,000 செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி 15,000 செலவு பண்ணால் ஐ ஒன்ட் ஈவன் பேட் அண்ட் ஹைலைட். அந்த 5,000 என்னோடய லைஃப் ஸ்டைலில் இட் ஒன்ட் மேட்டர். பட் இதே நான் வந்து 70,000 சம்பாதிக்கிறேன்னு வைங்க, 10,000 15,000 போனால் எனக்கு வலிக்கும். ஸோ அந்த வலியை வந்து பணக்காரனுக்கு அனுபவிக்க மாட்டேங்கன்னா ஏழைங்க தான் அனுபவிக்கிறாங்க. இதில் ஏழை மிடில் கிளாஸ் 2 பேருமே இருக்கான். இதை தவிர ஜிஎஸ்டி, இதை தவிர கன்சம்ஷன் ப்ரெஷர். ஸோ அவன் பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா 4 பேர் செல்ஃபோன் வச்சு தான் நீங்களும் செல்ஃபோன் வாங்கி தரணும். 4 பேர் மொப்பேடு ஓட்டின்னு பைக் ஓட்டின்னு ஸ்கூலுக்குன்னு வரான்னா நீங்களும் பைக் வாங்கி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரெஷர் உங்களை பில்டப் பண்ணுது. பட் அவ்வளோ ஏற்ற மாதிரி சம்பளம் ஏறலை, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஓகே, இதுக்கு ஒரே ஆப்ஷன் நீங்கள் சொல்கிற அப்ஸ்கில்லிங் மட்டும்தானா சார்? இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் முன்னேறணும்னா உங்கள் ஸ்கில் லெவல் ஏறிட்டே இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹாவ் சைட் ஹசல்ஸ். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி சம்பளத்தை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஸோ சைடில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் விற்கலாம், உங்களுக்கு நீங்கள் வந்து சைடில் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் யூ ஷுட் ஹாவ் அ சைடு ஹசல். ஒரு 1.5-2 லட்ச ரூபா சம்பாதிக்காமல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒரு 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்காமல் you cannot have a decent life even in Chennai, let alone Bombay, Delhi, Hyderabad and all. 2 லட்ச ரூபா இல்லைன்னா ரிலாக்ஸ்டாக வந்து நீங்கள் 2 பசங்க நல்லா ஸ்கூலில் போட்டு ஒரு கார் பெட்ரோலை வச்சுக்கிட்டு அம்மா அப்பா கவனிக்கச்ச. ஆனால் அந்த 2 லட்ச ரூபாய் போகாது. ஏன்னா இஎம்ஐ சாப்பிட்டு, வீட்டுக்கு ஒரு இஎம்ஐ, காருக்கு ஒரு இஎம்ஐ, அதே காலி பண்ணிட்டு. இப்போ நான் கடன் வாங்குறது எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் அப்படின்னு என்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பண்ண முடியும். 50,000-60,000 இருந்தாலே போதும். நீங்கள் 60,000-70,000 சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் 15,000 வீட்டில் வாடகைக்கு இருந்தீங்கன்னா யூ வில் ஃபினிஷ் எவ்ரிதிங் பை 40,000-50,000 20,000 மாதம் சேர்க்கணும். அப்போது நம்ம சேவிங்ஸ் இல்லை அப்படிங்கிறத தாண்டி கடன் ஜாஸ்தியாக நம்ம வாங்குறோங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா உன்னோட காஸ்ட் ஏறிடுச்சுப்பா. டே டு டே லிவிங்கை நீ கிரெடிட் கார்டு ரொட்டேஷனில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆமாம் சார், எஸ். ஸோ பொருள் வாங்குவான், மாத கடைசியில் கட்டுவான், திரும்பி பொருள் வாங்குவான், திரும்பி கட்டுவான். பட் அந்த மாத கடைசியில் சம்பளம் நின்றுச்சுன்னா பிரச்சனை. சம்பளம் நின்றுச்சுன்னா பிரச்சனை. 2 மாதம் சம்பளம் வரலைன்னா பிரச்சனை. அமெரிக்காலேயே ஒரு அட்லாண்டிக்னு ஒரு மேகசினில் ஒரு பெரிய ஆத்தரே இன்வைட் பண்ணார். அவரே சொன்னார், ரூஃபை சரி பண்ணுறதுக்கு அவருக்கு பணம் இல்லைன்னு. ஒரு எமர்ஜென்சி வந்தால் காசு இருக்காது. அமெரிக்காவில் எமர்ஜென்சியில் 2,000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆளுக்கு காசு இருக்காது. இந்தியாவில் 60,000-70,000 எவ்வளோ பேரால் கொடுக்க முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ சேவிங்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் சார். இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணி சம்பளத்தை ஏற்றுறோம்ப்பா. சம்பளத்தையே வந்து டைரெக்டாக நீங்களே ஏற்றலாம், இல்லை ஹசல் பண்ணி ஏற்றலாம். ஹசல் பண்ணி ஏற்றிட்டு உங்கள் காசை மினிமம் லெவலுக்கு கொண்டு வந்தேன்னா மீதி இருக்கிற கேப்பை நீங்கள் சேர்க்கலாம். ஓகே சார், ஃபைன். ஸோ இதில் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது,
செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. இது இனி வரக்கூடிய காலங்கள்ல இது இன்னும் அதிகரிக்குமா? இல்ல நீங்க இன்னும் எவ்வளவுதான் அதிகரிக்கும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுத்தாலும் இது இது இன்னும் ப்ரெஷர்ல தான் இருக்கும். எவன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி சைடு ஹசல் பண்ணுறானோ அவனுக்கு தான் காசு. ஓகே. இஸ் இட் பிகாஸ் இந்த கிரெடிட் கார்டு கடன் மாதிரியான ஒரு பஸ் கல்ச்சர் அவன் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆகுதா? அப்படிலாம் கிடையாது. ம் சி கன்சம்ஷன் இருந்தால் தான் எக்கானமி இருக்கும். ம் பட் உனக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாமல் விரலுக்கு மீதி இன்கம். ஏன்னா இது சோஷியல் ப்ரூஃப்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஃபோன் வச்சுருக்கானோ அதை தான் நான் வச்சுக்க முடியும். நான் ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு சைனா ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தபோது அவன் ஆப்பிள் எப்படி எப்படி கையை ஆட்டினான்னா எனக்கு சோஷியல் ப்ரெஸ்டீஜ் இல்லை. எனக்கு சோஷியல் ப்ரெஸ்டீஜ் தான் இம்பார்ட்டண்ட்டு. நான் கடன் போட்டு ஆப்பிள் வாங்குவேன். ஸோ சோஷியல் ப்ரூஃபுங்கிறது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். கேமராமேன் ஏன் ஆப்பிள் வச்சுருக்கிறான்? ம் ஏன்னா நான் ஆப்பிள் வச்சுருக்கிறேன். அவன் ம் கேமராமேன். ம் ஃபோட்டோ எடுக்க தெரியும். என்னோட பெட்டராக ஃபோட்டோ எடுப்பான். ம் இந்த நாயே ஒரு கேமரா வச்சு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்குன்னா நானும் வச்சுக்கணும்னு தான் வச்சுப்பான். அவர் இன்னும் பெட்டரா ஸ்கில் ஆ அப்ஸ்கில் பண்றதுக்காக வச்சிருக்கலாம்ல சார்? அதுதான் சொல்கிறேன். இப்போ ம் யூஸே பண்ணா ஃபோட்டோவே பிடிக்க தெரியாத ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தான்னா ம் நான் ஸ்கில்டு ஃபோட்டோகிராஃபர், நான் ஆப்பிள் ஃபோன் வச்சுக்க வேணாமான்னு கேட்பான். பட் வெதர் ஈ கேன் அஃபோர்ட் இட் ஆர் நாட் அது கேட்க மாட்டான். அங்கதான் மாற்றம். அங்கே தான் மாட்டோம். ஓகே சார். ஸோ சேவிங்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது வந்து இனிமேலும் அப்படிதான் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் எல்லார் மனசுலயும் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப சார். அன்லஸ் யூ சேவ் டுடே ம். தெல் பி வெரி ரிச் பீப்புள் அண்ட் தெல் பி வெரி புவர் பீப்புள். மிடில் கிளாஸுங்கிறது ஒழிஞ்சிரும். ஓகே. சேர்த்துக்கிட்டே இருக்கிறவங்க இந்த அவன் இந்த போயிட்டு ஏன்னா எக்ஸ்ட்ரீம். அவனுக்கு ஹார்ட் அசெட் இருக்குல்ல. இப்போ நான் கோல்டு 1 கிலோ வச்சுருக்கேன்னா ம் எங்கள் அம்மா எனக்கு 1 கிலோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ம் 2011 எங்கள் அம்மா செத்தாங்க. எனக்கு 1 கிலோலாம் கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு 1000 இன்ட்டு 1 கிலோ இருந்த விலை ம் 1000 இன்ட்டு 1000 இருந்தது. ஸோ அது 10 லட்ச ரூபா இருந்திருக்கும். இன்னைக்கு 1000 இன்ட்டு 10,000 ஆகி அது 1 கோடி ஆயிடுச்சு. மேட்டர் ஆஃப் 13 இயர்ஸ் நான் ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் படுத்து சாப்பிட்டுக்கின்னு இருந்தேன். 1 கோடி ரூபா ஆயிடுச்சு. ரைட் சார். ஸோ சேவிங்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அசெட் வேல்யூ ஒரு சைடு ஒரு சில அசெட்ஸ் எல்லாம் ஏறுது, ஒரு சில அசெட்ஸ் எல்லாம் ரொம்ப டம்பா அப்படியே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில சேவிங்ஸ் இனி அடுத்தது என்ன பண்றது? என்ன பண்ணா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை. அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.